இன்றைக்கி வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். போன உடனே விஷ் பண்ணாமல் எந்தெந்த தட்டில் என்னென்ன திண்டிங் இருக்குன்னு உட்காந்து பெராக் பார்த்துட்டு இருந்தேன். பொரி உருண்டையை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம். குட்டி புள்ளையா இருந்தால் கூட கேட்டு வாங்கி சாப்பிடலாம். பெரிய புள்ளையா வேறு ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படியே ஆசையெல்லாம் அடுக்கிக்கிட்டு போய் விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இங்கே கர்நாடகாவில் சர்வ் பண்ணுற விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டே போவாங்க. செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸு, அதுக்கப்புறம் சாம்பார், சாதம், ரசம், மோருன்னு முடிச்சிருவாங்க. ஃபைனல் டச்சாக வந்துட்டு பீடாவும் ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. பங்காரிக்கு சொல்லவா வேணும், 2 கப் அடிச்சு உள்ள தள்ளிட்டா. கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டு தாம்பூலப்பு தட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் சைடெல்லாம் ஜாக்கெட் பீஸ் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டு, நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் போகிறீங்களோ அத்தனை ஃபங்க்ஷனுக்கு தட்டு கேரண்டி. ஸோ ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு ஒரு தட்டு வந்துக்குதா, ஒரே குஷி. ஓசியில் தட்டு பார்த்த உடனே 32 போல் அப்படியே தெரியுது எனக்கு வேறு. வீட்டில் இருந்தாக்கா எங்கேயாவது போகணுன்னு தோணிகிட்டே இருக்கும். பட் அது ரெடி ஆகிறது கஷ்டமா. ஆனால் போயிட்டு வந்துட்டு நம்ம போட்டுருக்கிற ஆக்சசரிஸை திருப்பியும் அதோட இடத்துல வைக்கிறதுக்கு மைண்டே வர மாட்டேங்குது. ஒரு 4 நாளாவது அங்கே அது பல்ல காய்ச்சிட்டு படுத்துனே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தூங்கி இழந்த உடனே அதோட பிளேஸில் வச்சுட்டு தான் நான் மறு வேலையாக பார்த்தேன். ஏன்னா எனக்கு சும்மா கலைஞ்சிட்டு இருந்தால் பிடிக்காது இல்லையா. ஸோ இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும்.